கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமி சென்றது. அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வருது? 10 ரூபாய்னா யாருக்கு ஞாபகம் வருது? நேத்து வீடியோவில் என்ன பத்தி பேச ஆரம்பிச்சுட்டேன். ஒன்னும் செய்ய முடியல. 10 ரூபாய்னா யாருன்னு தெரியுதுல்ல? யாருங்க? பாலாஜி. நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது. அதனால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது. ஆக தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கு. டாஸ்மாக்ல இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. அது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வந்துகிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இப்படி 22,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க.